மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க வந்து பிஜேபியில இருக்கீங்க, அதோட இருக்கீங்க. மும்மொழி கொள்கை வந்து ஏத்துட்டு தமிழ்நாடு, நீங்க ஒரு தமிழனா நீங்க வந்து அதை எப்படி நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? எந்த அடிப்படையில சொன்னீங்க? ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? ஏற்கனவே இத இந்த புத்தகத்தை நான் படிச்சிருக்கேன். ஆக்கி மூர்த்திங்கிறவரு அண்ணாவின் நேர்காணல் ஒரு புக்கை தொகுத்திருக்காங்க. ஏற்கனவே நான் படித்தது இல்ல, படித்தவர்கள் சொல்ல கேட்டதை நான் உள்வாங்கியிருக்கேன். அதன் அடிப்படையில தான் நான் என்ன நேற்று சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்கிற அந்த மாமனிதர் தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர், உள்ளத்துல நடுநிலையாக உண்மையாக பேசக்கூடியவர். அவருடைய பேச்சுகளும் எழுத்துக்களும் காலங்காலத்திற்கு பொருந்தக்கூடியது. அது அவர் வாழ்ந்த காலத்திற்கு மாத்திரமல்ல, என்றைக்கு பொருந்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி அவர். அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் உறுதியாக இந்த கால சூழ்நிலையில மூன்றாவது ஒரு மொழி வேண்டும் என்பதை ஒத்துக்கொண்டிருப்பார் அப்படின்னு சொன்னேன். அதை நிறைய பேர் அந்த திமுக சாதகமானவர்கள் பல பேர் அதை வந்து எனக்கு எதிராக சோசியல் மீடியாவில் சொன்னாங்க. நேற்று இரவு நான் எந்த புத்தகத்தில் படித்தேன் என்று மறந்திருந்தனோ அந்த புத்தகத்தின் ஆசிரியர் நமது தஞ்சாவூரை சேர்ந்தவர். அந்த புத்தகத்தை தொகுத்து அந்த வெப்சைட்ல போட்டிருந்தார். நான் வெப்சைட்ல படிச்சிருக்கேன், இல்ல புக்கா படிச்சிருக்கேன். அது வந்து அந்த புக்கு வந்து அறிஞர் அண்ணாவின் நேர்காணல், ஆக்கி மூர்த்தியோட புக்கு. அவர் வந்து அண்ணாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் 2004 இது வெளிவந்த புத்தகம். மணிவாசக நூலகம், சென்னை, சிதம்பரம், சென்னை, டி நகர், மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில எல்லாம் அதுக்கு பிரான்ச் இருக்கு. நான் காமிக்கிறேன். இந்த புத்தகத்துல உள்ளத அந்த வெப்சைட்ல வெப்சைட்ல வந்ததை நான் பார்த்திருக்கேன். அதை பார்த்த நண்பரும் எனக்கு அனுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில தான் பேசினேன். இருந்தாலும் இது வந்து என்னன்னா, போஜனா அப்படிங்கிற ஒரு இதழுக்கு அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 20/4/67 கொடுத்த ஒரு பேட்டி. இந்த புத்தகம் என்ன சிறப்புனா, ஆக்கி மூர்த்தி என்பவர் அண்ணாவின் தீவிர ஆதரவாளர். அண்ணா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம், பேச்சுக்களை எல்லாம் அவர் வந்து தொகுத்து வழங்கியிருக்கார். அதுல மெயினா வந்து இது பேட்டிகள், அண்ணாவுடைய பேட்டிகள். அது வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் காப்பி வேணா வாங்கி தரேன். ஒரே புத்தகம் தான் இருந்ததுனால அவரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வி.எஸ். ராமலிங்கம் அவருடைய சன் செம்பியன், வி.எஸ். ராமலிங்கம் அவர்கள் இல்ல, ஒரு பையன் செம்பியன் வந்து இதெல்லாம் தொகுத்து வருங்கிறதெல்லாம் நான் அதை பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணப்ப அவர் இந்த ஒரே புத்தகம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கூடாது, காலம்பரை கொடுத்துட்டு போனார். அதுல வந்து 24வது பக்கத்துல உள்ளதான் நம்ம படிக்கிறேன். 24வது பக்கத்தை காமிக்கிறேன். அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த தலைப்பு என்னன்னா, ஒரே கட்சி ஆட்சி இந்தியாவுக்கு ஏற்றதல்லங்கிற தலைப்புல அவர் போஜனா பத்திரிகைக்கு ஏப்ரல் 20/67 கொடுத்த பேட்டியில 3 கோரிக்கைகள், தனி திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போதிலும் தன் 3 அடிப்படை கோரிக்கைகளை திமுக கைவிடவில்லைன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. எங்களுடைய மொழியும் கலாச்சாரமும் காப்பாற்றப்பட வேண்டும், இந்திய கூட்டாட்சிக்குள் எங்கள் மாநிலத்திற்குரிய அரசியல் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். 2, எங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு உறுதிமொழி தேவை. தனி நாடாக பிரிந்தால்தான் இந்த பாதுகாப்பு கிடைக்கும் என முதலில் நினைத்தோம். ஆனால் சீன படையெடுப்பிற்கு பின்பு இந்தியாவின் ஒரு பகுதியாக செயல்படுவதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டோம். அதனாலதான் தனித்தமிழ்நாடு கோரிக்கை விட்டதுல அது ஒரு காரணம். அதற்கு பிறகு தொடர்பு மொழிங்கிற பேர்ல அண்ணா அந்த கேள்வியில அவங்க கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும், அதுவரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக நீடிக்க வேண்டும், 14 தேசிய மொழிகளுக்கும் சம மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்லியிருக்காரு. நல்ல துறை கூட என்ன கேட்டாருன்னா, அது அவங்க ஒண்ணு ஹிந்தின்னு சொல்ல, நானும் ஹிந்தின்னு சொல்லல. ஆனா நாம் அனைவருக்கும் என்ன ஒரு உண்மை தெரியும்னா, அனைத்து மாநிலங்களிலேயும் எளிதாக நீங்க தொடர்பு கொள்ளணும்னா, அதாவது அனைத்து இந்தியாவிற்கும் ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் அண்ணாவே
சொல்லியிருக்காரு. யாரை நம்ம எல்லாம் பின்பற்றுறோமோ, யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறோமோ, யார் பேரை சொல்லி ஆட்சி நடத்துறோமோ, அண்ணா அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போராடினார், அன்றைக்கு இந்தி மொழி திணிக்கப்பட்ட போராடினார், மீண்டும் மொழி போரெல்லாம் சொல்றாங்களே. அண்ணா தீர்க்க தரிசனமாக 67 ஏப்ரல் 20ஆம் தேதியே ஒரு போஜனாங்கிற இதழுக்கு அளித்த பேட்டியில் சொன்னதை நான் தொகுக்கல, நான் சொல்லல, ஏற்கனவே தொகுத்து ஆக்கி மூர்த்தி என்பவர் யார் என்பது தெரியும், அதை வெளியிட்டவர்கள் யார் என்பது தெரியும். வெப்சைட்ல வெளியிட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அது தஞ்சாவூர்ல சேர்ந்த VS ராமலிங்கம், அவரும் அவருடைய மகன் செம்பியனும் தலைவராகவும் செயலாளராகவும் இருக்க அண்ணா பேரவை சார்பாக வந்தது. நீங்க வேணா அவரை அனுபவித்து கேட்டுக்கலாம். அவர்கிட்ட இந்த புக்கை வாங்கி படிச்சேன். இதுல அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி வேண்டும்னா எந்த மொழி யதார்த்தமா, ஒரு மொழியை நம்ம போனா இப்ப தமிழ் ஆங்கிலம் முக்கியம் அண்ணா சொல்லியிருக்காரு, நம்ம படிக்கிறோம். ஒரு தமிழை தான் நம்ம படிக்கிறோம். நீங்க கேட்ட கேள்விக்கு இந்தியா முழுவதும் நாம் சென்று வேலை பார்ப்பதற்கோ தொடர்பு மொழி ஒன்று இருப்பது ஒரு காலப்போக்கில் ஒரு தொடர்பு மொழி வேண்டும் என்பதை அண்ணா அன்றே உணர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன அண்ணாவின் அந்த வார்த்தைகள் மெய்யாகின்ற சூழ்நிலை இன்றைக்கு உலக நாடுகளை தொடர்பு கொள்வதற்கு எப்படி ஆங்கிலம் பயன்படுகிறதோ, ஏன்னா நானே ஹிந்தி படிக்காததுனால எனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தேன். டெல்லியில எல்லாம் போயிருந்தப்ப நான் ஏதோ ஒரு கடைக்கு போறப்ப நான் அதுல பட்ட கஷ்டங்கள் தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியும். அங்க தமிழ்நாட்டை விட்டு நாங்க வெளில போக மாட்டோம், இங்கதான் இருப்போம் முடிவு எடுத்தவங்க 3வது மொழி தேவையில்லை. கேளுங்க, காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் சொல்றாரு. அவர் எதை சொன்னாருன்னு தெரியாது. எது எளிதான ஒரு தொடர்பு மொழியை அதை நம்ம படிச்சா, ஒரு மொழியை படிச்சா 3வது படிச்சா இந்தியா முல்லா தொடர்பு கொண்ட மொழிய நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அண்ணா அதை ஹிந்தின்னு சொல்லல. ஏன்னா நீங்க அதுக்கு ஒரு வாக்குவாதத்துக்கு வருவீங்க. இப்ப எங்க மாணவர் நடிச்சா கூட அது அண்ணா சொல்லலன்னு வக்கீலா சொன்னாரு. நீங்க இன்பிட்வீன்ல எல்லாம் பேசாதீங்க. அவர் டைரக்டா சொல்லல, அண்ணா கோடிட்டு காமிச்சிருக்கார். தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு, அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு, நாம் திராவிடன் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு இன்றைக்கு 3வது மொழி சொல்வதே பெரிய குற்றம். நீங்க கூட என்ன கேட்டீங்க, ஒரு தமிழனா எஸ், ஒரு தமிழனா நான் ஏத்துக்கிறேன். நான் பெரிதும் மதிக்கின்ற பேரறிஞர் அண்ணா காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டும் என்று சொல்லியது இந்த புத்தகத்தில் வந்திருப்பது தொகுப்பு. இது தொகுப்பாளருடைய கிரெடிபிலிட்டியை நீங்க செக் பண்ணிக்கலாம், இந்த தொகுப்பையும் செக் பண்ணிக்கலாம். சரிதானே? இப்ப அதுல என்ன கேள்வி இருக்கு? அடுத்தது திணிக்க கூடாது. தனிப்பட்ட மனிதனோட ஒரு மொழியை கத்துக்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதன். நம்ம வெளிநாட்டுக்கு போறோம், வெளிமாநிலத்துக்கு போறோம், அது சொந்த விருப்பப்படி பண்ணிக்கிறது. இது கட்டாயப்படுத்தி ஒரு மாநிலத்தை கட்டாயப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுக்க கூடாது. இதுக்கு நம்ம தமிழ்நாடு நீங்க தப்பா பாக்குறீங்க. இப்ப தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் 2 மொழி இருக்கு. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு 3வது மொழி ஹிந்தியே படிக்கிறாங்க. CBSE போர்டுல ஹிந்தி இருக்கு. எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி ஹிந்தியோ 3வது மொழியோ இல்லாத அரசு பள்ளிகள்ல. ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா? ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள் தான். அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் எல்லாம் மற்ற ஸ்கூல்ல படிச்சிருவாங்க. இந்த பாவம் இந்த அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள், குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள், தின கூலி தொழிலாளர்கள் பிள்ளைங்க. நான் தமிழ்நாடுக்குள்ள டிராவல் பண்றேன். போற இடங்கள்ல இன்னைக்கு இங்க இருந்தா திருநெல்வேலியில் இருக்கோம். போற இடங்கள்ல கார்லயே போவேன், நான் பிளைட்ல கூட போக மாட்டேன். நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு 100 பேர், ஒரு காரணத்துக்கு 100 பேர் கேட்டுட்டேன்னா எனக்கு தெரிந்து 85 பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற தினக்கூலிகள் எங்க பிள்ளைக்கு 3வது மொழி படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது, என்ன மதம் தெரியாது, ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரி திராவிடர்கள். எங்க திருநெல்வேலி பக்கத்துல நான் போறப்ப நீங்க கேட்கிறேன், எங்க டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்துல கேட்கிறோம். அங்க உள்ளவர் சொல்றாரு, விவசாய கூலிகளாக இன்றைக்கு பீகார்ல இருந்தே இங்க இருக்காங்க, நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க. நான் சொல்றது எதார்த்தம். நான் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இதுக்காக பேசியிருப்பேன். இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேரறிஞர் அண்ணா அவர்கள், நான் அவர் சொல்லியதை, அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதோ எனக்கு எங்கேன்னு தெரியாம நேற்று மன்னார்குடியில சொந்த ஊர்ல மீடியால என்னை மீறி சொன்னேன். அதற்கு நான் பேசியதோட நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியால வந்ததோ,
இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்ல அனுப்பி இந்த அட்ரஸ்ல தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னாரு. நீ காலம்பரம் 9 மணிக்கு மாவட்ட செயலர் ராஜேஸ்வரன் அவர் செம்பியனை போய் சந்தித்தது, அவரே இந்த புத்தகத்தை கொடுத்தார். இதுல நான் தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதுல கிடையாது. அரசின் கல்விக் கொள்கை அது. 3வது ஒரு மொழி தாய்மொழி அவசியம் படிக்கணும்னு சொல்றாங்க. அவர் சொல்றது தாய்மொழியை படிங்க, ஆங்கிலத்தை படிங்க, 3வது ஒரு மொழியை படிங்க. அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்குன்னு நாங்க சொல்றேன். இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து. ஆனா அண்ணா அவர்கள் காலப்போக்கில் அனைத்து இந்தியாவிற்கு ஒரு இணைப்பு மொழி தேவை என்பதை கிளியரா சொல்லியிருக்காரு. அதனால அண்ணாவின் பேரை சொல்லி யாரையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத ஒரு பொது தொடர்பு மொழின்னு சொல்றாரு. ஒரு பொது தொடர்பு மொழி உருவாக வேண்டுங்கிறார். அவர் வேணா ஹிந்தியை சொல்லுங்களேன்னு சொல்லலாம். ஆனா நான் என்ன உணர்றேன்னா எல்லா மாநிலத்துக்கும் எளிதா தொடர்பு கொள்றது ஒரு 3வது மொழி ஈஸியா படிச்சீங்கன்னா ஈஸியஸ்ட் ஹிந்தி.